2021 முதல் கேரளாவில் பாஜகவிற்கும் சிபிஎம்மிற்கும் இடையில் ஒரு இரகசிய புரிதல் இருக்கிறது. ஏனென்றால் நரேந்திர மோடி காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை விரும்புகிறார். பினராயி விஜயன் ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் இருவருக்குமே காங்கிரஸை அதிகாரத்திலிருந்து விலக்கி வைக்கும் ஒரு பொதுவான செயல் திட்டம் உள்ளது. யாரும் கேரளாவிற்கு வந்து முதலீடு செய்வதில்லை. அவர்களால் பெரிய திட்டங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. விமான நிலையங்கள், கண்ணூர் விமான நிலையம் கடைசி யுடிஎஃப் அரசாங்கம் முடித்துள்ளது. இந்த தொடங்கி முடித்தார்கள். கொச்சி மெட்ரோ நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அவர்கள் பேசும் வளர்ச்சி என்ன? எந்த வளர்ச்சியுமே இல்லை. மற்றும் வேலையின்மை விகிதம் அதிகரித்து வருகிறது. விலைவாசி உயர்வு அதிகரித்து வருகிறது. அதனால் எல்லோரும் கேரளாவை விட்டு வெளியே செல்கிறார்கள். கேரளா இப்பொழுது ஒரு முதியோர் இல்லமாக மாறிவிட்டது. ஆனால் வங்கிக்கு வழிகின்ற பரப்பான வேலைகளுக்கு இடையில் வந்த நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. நான் கேரளாவின் அடுத்த முதல்வருடனா பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட அதை கேட்குறேன். ஏனென்றால் உங்கள் எதிரியான எல்டிஎஃப்க்கு ரொம்ப தெளிவான கேண்டிடேட் உள்ளது. அவர் ஒரு நிலையில் இல்லை. உங்களோட முதல்வர் யார் என்று கூட நீங்கள் அறிவிக்கலை. அடுத்த தலைவர் யார் என்று மக்களுக்கு தெளிவாக தெரியாத போது ஒரு கேம்பெயினில் அது ஒரு எதிர்மறையான விஷயம் இல்லையா? நீங்கள் தான் அடுத்த முதல்வரா? பாருங்கள், முதலாவதாக நாங்கள் காங்கிரஸ் பார்ட்டி ஒருபோதும் கேண்டிடேட் யார் என்பதை தெளிவாக அறிவிப்பதில்லை. அதனால்தான் அது எல்லா தேர்தல்களிலும் தோற்கிறது. ஒன்று, இது கேரளாவிலும் மற்ற இடங்களிலும் உள்ள எங்கள் அமைப்பு. இரண்டாவது, பினராயி விஜயன் மட்டும்தான் ஒரே தலைவர். அவருடைய சர்வாதிகார ஆட்சி அரசாங்கத்தில் மட்டுமல்ல, பார்ட்டியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களிடம் 4-5 தலைவர்கள் உள்ளனர். அதுதான் காங்கிரஸ் பார்ட்டியின் அழகு. முதல்வராகி மாநிலத்தை வழிநடத்த தகுதியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் பார்ட்டியின் அழகு. நீங்க பார்க்கல. மேலும் இறுதியாக எலெக்ஷனில் வெற்றி பெற்ற பிறகு எங்கள் தலைமை முடிவு செய்யும். அப்படின்றாலும் நீங்கள் அதை ஒரு பலவீனமாக பார்க்கலையா? எலெக்ஷன் தேர்தல் அரசியலில் யார் என்று இருக்கிறது நல்லது. அடுத்த தலைவர் யார் அவங்க இருக்க போகிறார் அப்படின்னு வாக்காளர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால் அது இல்லை. அது தெளிவாக இல்லாத போது அது ஒரு சிறிய எதிர்மறையான விஷயம் இல்லை. அது ஒரு எதிர்மறையான அம்சம் என்று எனக்கு தோன்றவில்லை. அது எங்களுக்கு உதவுகிறது. ஏனென்றால் எல்லோரும் கூட்டாக இணைந்து செயல்படுகிறார்கள். பார்ட்டியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதனால் ஒருங்கிணைந்த முயற்சி இருக்கிறது. அந்த வகையில் அது எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவர்கள் எங்கள் தலைவர்கள் அனைவரையும் அழைத்தார்கள். 7-8 பேர் இருக்கிறார்கள். மேலும் இறுதியாக அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இருப்போம். முதல் முன்னுரிமை எலெக்ஷன் நைவின் செய்வதாக இருக்கும். அதுக்கு பிறகு மற்றவை முடிவு செய்யப்படலாம். எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். எங்களுக்கு மிக முக்கியமான முன்னுரிமை எலெக்ஷனை வின் செய்வதுதான். 10 ஆண்டுகளாக நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். எனவே மாநில மக்களாகிய நாங்களும் அந்த அரசாங்கத்தில் ஒரு தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறோம். இங்கு பாஜக ஒரு காரணி அல்ல. எனவே இங்குள்ள இன்றைய அரசாங்கத்திற்கு எதிராக போராடி கேரளாவில் யூடிஎஃப் அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வருவது எங்கள் முதன்மை கடமையாகும். நீங்கள் LRTF பிஜேபி கூட்டணி இருப்பதாக குற்றம் சாட்டி வருகிறீர்கள். மேலும் அதாவது பாலக்காடு போன்ற தொகுதிகளில் அவர்களுக்கு உதவுவதாகவும் வின் செய்வதாகவும் கூறி வருகிறீர்கள். இது ஒரு நெருக்கமான எலெக்ஷன் என்பதையும் அதனால் அந்த சில தொகுதிகளை பற்றியும் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்பதையும் இது காட்டுகிறதா? இது உண்மையில் ஒரு அலை அல்ல. 10 ஆண்டுகளுக்கு பிறகும் UTF ஒரு முழுமையான வெற்றியை பெறப்போவதில்லை. அல்லது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் உங்களால் ஒரு எதிர் வியூகத்தை அமைக்க முடியவில்லை என்பதனாலா? அதனால்தான் அவர்கள் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை விரும்புவதாகவும் அதனால் இந்த வகையான புரிதல் இருப்பதாகவும் கூறுகிறீர்களா? கேரளாவில் 2021 முதல் பாஜகவிற்கும் சிஸ்யமிற்கும் இடையே ஒரு இரகசிய புரிந்துணர்வு உள்ளது. ஏனெனில் நரேந்திர மோடி காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை விரும்புகிறார். பினராயி விஜயன் அரசாங்கம் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே அவர்கள் இருவருக்குமே காங்கிரஸை அதிகாரத்திலிருந்து விலக்கி வைக்கும் ஒரு பொதுவான திட்டம் உள்ளது. எனவே அது மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது. கடந்த 2021 அப்போது நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அது ரொம்ப தெளிவாக இருந்தது. மேலும் சில தொகுதிகளில் பாஜகவின் வாக்காளர்கள் அல்ல, பிடிஜேஎஸ் மற்றும் என்டிஏவின் மற்ற கூட்டணி கட்சிகள் அவர்கள் சிபிஎம்முக்கு வாக்களித்தார்கள்.
அதனாலதான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நாங்கள் 40% வாக்குகளை பெற்றோம். சிபிஎம் 44% பெற்றது. பாஜக அந்த சட்டசபை எலெக்ஷனுக்கு முன்பு ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன் இருந்தது. அவர்கள் 14 பெற்றார்கள். ஆனால் சட்டசபை எலெக்ஷன்ல அவர்கள் 10% வோட் மட்டுமே பெற்றார்கள். அந்த 4% வாக்குகள் தீர்மானகரமானதாக இருந்தது. அது சிபிஎம்க்கு சென்றது. எனவே இந்த முறையும் அதே நிலைமைதான் இருக்கிறது. ஆனால் மக்கள் இதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு புத்திசாலிகள். அதனாலதான் நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், மக்களுக்கு அது பற்றி எடுத்துரைக்கிறோம். பாஜகவுக்கு வாக்களிப்பது சிபிஎம்க்கு உதவுகிறது. ஏனென்றால் மாநிலத்தில் வலுவாக நிலவி வரும் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை அவர்கள் பிரிக்க விரும்பினர். அவர்கள் அதை பிரிக்க விரும்பினர். அது அவர்களின் அவர்களின் சிந்தனை. ஆனால் அது நடக்காது. சட்டமன்றத்தில் எலெக்ஷன் எங்களுக்கு மிகவும் தெளிவான மெஜாரிட்டி கிடைக்கும். ஆகவே 2021 தேர்தல்களுக்கு பிறகும் வாக்குகள் பரிமாற்றம் இருந்ததாகவும் அதன் காரணமாக எல்டிஎஃப் வின் செய்ய முடிந்ததாகவும் நீங்கள் இதை குற்றம் சாட்டுகிறீர்கள். அப்படியானால் ஒருவேளை அதிக திறமையை கொண்டோ அல்லது உங்களால் அதை எதிர்கொள்ள முடியவில்லையா? இல்லை, நாங்கள் அதை சரியாக எதிர்கொண்டோம். அதனால்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் 8-20-20க்கு 18 வென்றோம். ஒன்றை தவிர மற்ற எல்லா இடைத்தேர்தல்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். எல்லா எலெக்ஷன் கடந்த 4, 5, 8 நாங்கள் எலெக்ஷன் வென்றோம். மேலும் பஞ்சாயத்து எலெக்ஷனும் கூட. கடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் நாங்கள் எங்களால் சரியாக வின் செய்ய முடியவில்லை. இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் நாங்கள் ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றோம். கேரளா முழுவதும் நாங்கள் அதை பெற்றோம். ஆகவே இந்த விஷயங்கள் அனைத்தும் மக்கள் இன்றைய அரசாங்கத்தின் மீது முற்றிலும் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்பதை காட்டுகின்றன. எனவே அவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். மேலும் தொடர்ந்து 3 தேர்தல்களில் தோற்ற பிறகும் முதல்வர் எதுவும் நடக்காதது போல் பாவனை செய்கிறார். மேலும் நிச்சயமாக அவர் கேம்பெயினுக்கு தலைமை தாங்குகிறார். எனவே அவரால் போர்க்களத்தில் போர் முனையில் ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர் அப்படி சொல்லலாம், என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எங்களிடம் ஒரு தெளிவான திட்டம் உள்ளது. அதனால இப்போது அவர்கள் எஸ்டிபிஏவுடனும் கூட்டணி வைத்துள்ளனர். எஸ்டிபிஏ என்பது ஒரு பாப்புலர் ஃப்ரண்ட் மற்றும் பாப்புலர் ஃப்ரண்டில் இருந்து 2 வேட்பாளர்கள். முன்பு அவர்கள் அந்த 2லும் எஸ்டிபிஏ பதாகையின் கீழ் போட்டியிட்டனர். இப்போது அவர்கள் வெங்கரா மற்றும் மலப்புரத்தில் சிபிஎம்மின் வேட்பாளர்களாக உள்ளனர். அதுக்கு முதலமைச்சர் உண்மையில் அது ஒரு பிக் பாக்கெட் திருடனை குற்றம் சாட்டுவதை போன்றது என்று கூறினார். இல்லை. இது மிகவும் தெளிவாக உள்ளது. ஏன் அவர் அல்லசு அதுக்கு நேர்மாறாக எஸ்டிபிஏவின் வாக்குகள் எங்களுக்கு வேண்டாம் என்று ஏன் அவர் வெளிப்படையாக சொல்கிறார்? அவர் அப்படி சொல்லல. கடந்த 2-3 ஆண்டுகளில் இங்கு கணிசமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மக்களே, நீங்கள் அதை பார்க்க முடியும். பொருளாதார புள்ளி விவரங்கள் கூட 6.9, 6.7% வளர்ச்சியை காட்டுகின்றன. எனவே வளர்ச்சி அல்லது மக்கள் நலன் அடிப்படையில் பெரிய எதிர்மறை எதுவும் இல்லாத சூழ்நிலையில் மக்கள் உங்களுக்காக ஏன் ஓட்? உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தல்களில் சிபிஎம் கடந்த 4-5 ஆண்டுகளாக 43%த்திற்கு கீழே குறையவில்லை. சட்டமன்ற தேர்தல்களில் நீங்கள் 43%ஐ தாண்டவில்லை. பொது தேர்தல்களிலே நீங்கள் தாண்டலாம். அப்படி பண்ணுவதால் மக்கள் உங்களை ஆதரிக்க எது தூண்டுகிறது? பாருங்கள், கேரளாவில் எந்த வளர்ச்சியும் இல்லை. எங்களுடைய அந்நிய நேரடி இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வெறும் 300 கோடிகள் மட்டுமே. மற்ற மாநிலங்கள், அண்ட மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திராவுடன் நீங்கள் கம்பேர், அவர்கள் பில்லியன் கணக்கில், ட்ரில்லியன் கணக்கில் அந்நிய நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பெறுகிறார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் கூட நாங்கள் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறோம். கேரளாவில் யாரும் முதலீடு செய்வதில்லை. அவர்களால் எந்த பெரிய திட்டங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. விமான நிலையங்கள், கண்ணூர் விமான நிலையம் கடந்த யுடிஎஃப் அரசாங்கம் தொடங்கி முடித்தார்கள். கொச்சி மெட்ரோ நாங்கள் அதை செய்தோம். இந்த அரசாங்கத்திட்டிருந்து வந்த முக்கிய முயற்சி என்ன? அவங்களால் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க சொல்றாங்க, அவர்கள் பள்ளி கட்டிடங்கள் கட்டுகிறார்கள். என்ன இது? மகாராஜா காலத்திலும் இந்த பிரிட்டிஷார் காலத்திலும் கேரளாவில் பள்ளி கட்டிடங்கள் இருந்தன. அதுல என்ன புதிய விஷயம் இருக்கிறது? அது இல்ல. அவர்கள் பேசும் வளர்ச்சி என்ன? எந்த வளர்ச்சியும் இல்ல. மேலும்
வேலைவாய்ப்பின்மை விகிதம் அதிகரித்து வருகிறது. விலைவாசி உயர்வு அதிகரித்து வருகிறது. மேலும் இளைஞர்கள் எல்லோரும் மற்ற நாடுகளான அயர்லாந்து, UK, பிரான்ஸ், பிறகு கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள். கேரளாவில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் கனடா தான் புதிய இலக்கு. அவங்க போறாங்க ஏனென்றால் கேரளாவில் உலகத்தர கல்வி இல்லை. அவர்களுக்கு சிறந்த வேலைகள் கிடைப்பதில்லை. அதனால் எல்லோரும் கேரளாவை விட்டு வெளியே போகிறார்கள். கேரளா இப்போது ஒரு முதியோர் இல்லமாக மாறிவிட்டது. எனவே இதுதான் நாங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை. இளைஞர்கள் அனைவரும் வெளியே செல்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க எந்த திட்டங்களும் இல்லை. சிபிஎம்ஐ விட்டு வெளியேறிய நீங்கள் ஆதரிக்கும் 4 சுயேட்சை எம்எல்ஏக்கள் உள்ளனர். பார்ட்டி இப்போதும் அவர்கள் வின் என்பதாலும் UDF மற்றும் LTF இரண்டும் ஒரு விறுவிறுப்பான முடிவுக்கு சமமாக தயாராக இருப்பதாலும் அவர்கள் உங்களை கைவிட்டு சிபிஎம்க்கு திரும்பிச் செல்ல மாட்டார்கள் என்று நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்க முடியும்? இல்லை, கேரளாவில் எல்லாம் ஹயாராம் கயாராம் வேலைக்கு ஆகாது. அது கேரளாவில் உதவாது. இந்த 4 முக்கிய தலைவர்கள் ஏன் சிபிஎம்மில் கலகம் செய்தார்கள்? அது ஒரு முக்கிய பிரச்சனை. இது கடந்த காலத்தில் ஒருபோதும் நடந்ததில்லை. எலெக்ஷனுக்கு பிறகு ஸ்பிஎம்மில் இருந்து யாரும் கலகம் செய்ய மாட்டார்கள். அதன் அர்த்தம் ஸ்பிஎம்மில் ஏதோ அழுகி போயுள்ளது. இது கேரளாவில் ஒருபோதும் நடந்ததில்லை. ஏனென்றால் இங்குள்ள பார்ட்டியின் செயலாளர் தனது மனைவிக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார். முதலமைச்சர் தனது மருமகனை முன்னிலைப்படுத்துகிறார். மேலும் மற்ற இடங்களிலும் வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் சிபிஎம் செயல்படும் விதம் ஆகியவற்றில் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை. அதனால்தான் கேரள மாநிலத்தில் இந்த கலகம் நடக்கிறது. நிச்சயமாக அவர்களில் சிலர் நிச்சயமாக அவர்கள் மேலும் அவர்கள் நம்மில் ஒரு பகுதியாக இருப்பார்கள். ஆக உங்களுடைய முக்கிய எலெக்ஷன் பிரச்சாரங்களில் ஒன்று இந்த வதந்தி மற்றும் பிஜேபி மற்றும் காங் மற்றும் LTF ஒன்று சேர்வதை பற்றியது. உண்மைகள் இல்லை. ஆனால் நீங்கள் உண்மைகளை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களிடம் உங்களுக்கு தெளிவான முன்னிலை உள்ளது. ஆனால் இந்துக்களிடம் உங்களுக்கு தெளிவான தோல்வி உள்ளது. இந்துக்கள் LTF மற்றும் இந்துக்கள் பிஜேபியின் ஆதரவாளர்கள். அதுதான் முக்கிய போட்டி. பிஜேபி LTF இடம் இருந்து இந்துக்களை பெற முயற்சிக்கிறது. அவர்கள் சண்டையிடும்போது அவர்கள் ஒன்று சேர்றாங்க என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இதில் அவங்க தான் முக்கிய எதிரிகள். இல்லை, அவர்களுடைய முக்கிய நோக்கம், மோடியின் முக்கிய நோக்கம் காங்கிரஸை பாட்டி முடிப்பதுதான். அதனால கேரளாவில் அவர்களால் எந்த கணக்கையும் திறக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். கேரளாவில் பிஜேபிக்கு MLA இல்லை. உண்மையை சொல்ல போனால் இங்கே அவர்களுடைய ஓட் பங்கு 15% கீழே உள்ளது. பாராளுமன்ற எலெக்ஷன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுள்ளார்கள். கேரளாவில் தங்களால் எந்த முன்னேற்றமும் காண முடியாது என்பது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கூட தெரியும் என்று நான் நினைக்கவில்லை. எனவே அவர்களுடைய செயல் திட்டம் காங்கிரஸை தோற்கடிப்பதாக இருக்கும். ஒருவேளை ஒருவேளை பாஜக ஆட்சி அமைத்திருந்தால் அவர்களிடம் இன்னொரு வியூகம் இருந்திருக்கும். இங்கே அவர்கள் காங்கிரஸை பாட்டி முடிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அது இங்கே நடக்காது. மேலும் இந்த சிபிஎம் நிச்சயமாக நீங்க சொல்றது சரிதான். காலப்போக்கில் சிபிஎம் இங்கே ஒரு இந்து பார்ட்டிவாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவர்கள் இங்கே இரட்டை ஆட்டம் ஆடுகிறார்கள். பாராளுமன்ற எலெக்ஷன் முதலமைச்சர் பௌரத்வ நியம பேதகதி CAA பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருந்தார். அவர் அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருந்தார். அது மட்டுமே அவர் ஆற்றிய ஒரே உரை. ஆனால் சிறுபான்மையினர் எங்களுடன் நின்றார்கள் மற்றும் மெஜாரிட்டிவும் கூட. எனவே இப்போது அவர் இந்து பெரும்பான்மைவாதத்தை ஒரு பிரச்சனையாக கையில் எடுத்திருக்கிறார். அவர் சபரிமலை பற்றி பேசுகிறார். அவர் ஆகோல ஐயப்ப சங்கமம், அதாவது உலகளாவிய ஐயப்பன் சந்திப்பு பற்றி பேசுகிறார். சிபிஎம் வாக்குகள் பாஜகவுக்கு செல்வதை தடுப்பதற்காகவே இவை அனைத்தும் இருந்தன. ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை. முன்னதாக காங்கிரஸ் பார்ட்டின் ஒரு பிரிவினர் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள். இப்போது பாஜகவின் மெஜாரிட்டி மெஜாரிட்டியின் தொழிலாளர்கள் சிபிஎம்முக்கு செல்லுகிறார்கள். அதனால் அவர்கள் ஒரு முறையை கையாள்கிறார்கள். அவர்களுடைய பாலிசி இப்போது இந்துக்களை ஒரு விதத்தில் சமாதானப்படுத்துவதாகும். ஆனா இதுவும் பலிக்க போறதில்லை. ஏண்டா சபரிமலையில் சிபிஎம் தலைவர்கள் சிறையில் இருக்கிறாங்க.
சிறையில் இருந்தார்கள். இப்போது அவர்கள் அரசாங்க அழுத்தம் காரணமாக வெளியே வந்து விட்டார்கள். அதேபோல் குறிப்பிட்ட 90 நாட்களுக்குள் அவர்கள் கொடுக்கவில்லை. குற்றப்பத்திரிக்கை அதனால தான் அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சது. சிபிஎம் போன்ற ஒரு பார்ட்டி கூட சபரிமலை தங்கத் திருட்டில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்கள் எல்லோரும் ஏன் என்று கேட்கிறார்கள். சபரிமலை சன்னதியில் இருந்து தங்கம் திருடியதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த மக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் சிபிஎம் ஏன் தயங்குகிறது? அதே நேரத்தில் பேரணிகளுக்காக பார்ட்டி நிதியை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இது ஒரு இரட்டை நிலைப்பாடு. அதனால இந்த விஷயங்களுக்கு ஸ்வீயமால் பதில் சொல்ல முடியாது. இதை நீங்கள் எஸ்டிபிஐ பற்றி பேசியிருக்கிறீர்கள். அவர்களுடைய இடதுசாரிகளுடன் இருக்கிறதாக குற்றம் சாட்டுகிறீர்கள். இச்சங்கள் உங்கள் பார்ட்டி கூட பிரணய் குறிப்பிட்டது போல அது பெருமளவில் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் ஜமாத்தின் சிறுபான்மை ஓட்டியை சார்ந்துள்ளது. உங்களுடைய முஸ்லிம் வாக்காளர்களை ஒருங்கிணைப்பதற்காக நீங்கள் அந்த வகையான சக்திகளை அணுகுகிறீர்கள் என்று கூறி அது மீண்டும் உங்கள் மீது விமர்சனமாக வருகிறது. இங்கே 2 விஷயங்கள். ஒன்று, இது கிறிஸ்தவ சமூகத்தினரிடையே ஒரு எதிர் ஒருங்கிணைப்புக்கு வழிவகுக்காதா? மற்றும் 2வது, இந்து ஓட்டம் உங்களுக்கு தேவை. உங்கள் முஸ்லிம் வாக்காளர்களை பாதுகாக்க அல்லது உங்களுடன் வைத்திருக்க நீங்கள் முயல்வதால் அதில் நீங்கள் பின்தங்குகிறீர்களா? இல்லை. ஒரு விஷயம் ரொசன் தெளிவாக இருக்கிறது. எங்களின் ஓட் அடித்தளம் அப்படியே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் ஒரு பிரிவு இந்துக்கள் கேரளாவில் அப்படியே இருக்கிறார்கள். எந்த வித்தியாசமும் இல்லை. இதை மாற்றுவதற்கு முயற்சிகள் நடந்தன. மேலும் பாஜகவும் அதை மாற்ற விரும்பியது. பாஜக கிறிஸ்தவர்களை கைப்பற்ற தன்னால் இயன்றவரை முயற்சித்தது. எனவே அது நடக்கவில்லை. பிரதமர் புது டெல்லியில் உள்ள தேவாலயத்திற்கு கிறிஸ்தவ கொண்டாட்டத்திற்கு செல்கிறார். அதே நேரத்தில் ஒரிசாவில் கன்னியாஸ்திரிகளும் பாதிரியார்களும் தாக்கப்பட்டனர். பிறகு எங்கே மக்களின் உணர்வுகள் என்னவாக இருக்கும்? இன்று வெளிநாட்டு பங்களிப்பு சட்டம் மத்திய அரசால் திருத்தப்பட உள்ளது. இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கேரளாவில் உள்ள ஒரு முக்கிய பிரச்சனை. கிறிஸ்தவ பிஷப்புகளும் அவர்களது அமைப்புகளும் அவர்கள் வெளிநாட்டு பணத்தை பெறலாம். எனவே அந்த வளர்ச்சியும் நமக்கு உதவப் போகிறது. மேலும் நமது வாக்கு பலம் அப்படியே இருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அவர்கள் தங்களால் முடிந்தவரை முயற்சித்தனர் பாஜக, ஆனால் அவர்களால் முடியாது. அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. மேலும் சிபிஎம் கூட ஓரளவிற்கு கிறிஸ்தவர்களை கவர முயன்றது, ஆனால் அது பலன் அளிக்கவில்லை. எனவே நான் உணர்கிறேன், எங்கள் ஓட்டு தளம் அப்படியே உள்ளது. மேலும் பாஜக அல்லது சிபிஎம் கூட எங்கள் ஓட் வங்கிக்குள் நுழைந்து எங்களுக்கு ஒரு பீதியை உருவாக்க முடியாது. உங்கள் ஓட்டு வங்கி அப்படியே இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் அது உங்களுக்கு என்ன? கடந்த முறை உங்களுக்கு இருந்ததைப் போல 41 இடங்கள் கொண்ட ஒரு தளத்தை தருகிறதா? வின் செய்ய நீங்கள் இன்னும் தட்டு இடங்களை பெற வேண்டும். சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல்களை பார்த்தால் சட்டமன்ற தொகுதிகளில் சிபிஎம் மற்றும் இடதுசாரி முன்னணிக்கு 50களில் ஒரு தளம் இருப்பதையும் அது காட்டுகிறது. எனவே அவர்கள் ஆட்சியமைக்கவோ அல்லது மேலும் 15-16 இடங்களை தக்க வைத்துக் கொள்ளவோ 15-16 இடங்கள் மட்டுமே தேவை. எனவே அவர்களை அவ்வளவு கேவல்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். கூடுதல் 5-6% வாக்குகள் எங்கிருந்து வரப்போகின்றன? அவை பாஜகவிடமிருந்து வரப்போகின்றனவா அல்லது இடதுசாரி முன்னணியிடமிருந்து வரப்போகின்றனவா? அரசியலில் 2+2=4 அல்ல. அது உங்களுக்கு தெரியும் அஸ்வாஜி, அது உங்களுக்கு தெரியும். இப்போது மாநிலத்தில் உள்ள சூழல் முற்றிலும் காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கிறது பாட்டி. ஏனென்றால் கேரளாவில் ஒருபோதும் 10 வருட ஆட்சி அமையாது. எங்களுக்கு எப்போதுமே 5 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் அரசாங்கங்களை மாற்றி வருகிறோம். அதனால மக்கள் உண்மை சொல்ல போனால் மக்கள் இதனால சலிப்படைந்து விட்டார்கள். என்றால் impelum அவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த உணர்வு மக்களின் அந்த வேட்கை எங்களுக்கு ஒரு பலனை தரப்போகிறது. அது கேரளாவில் மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஆகவே எங்களுக்கு ஒரு தெளிவான மெஜாரிட்டி ஓட் கிடைக்கும் என்பதில் நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். 2021 தேர்தல்களில்
வெற்றி வித்தியாசம் 2000க்கும் குறைவாக இருந்த சுமார் 7 தொகுதிகள் இருந்தன. மேலும் அவை பெரும்பாலும் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான உங்களுக்கு தெரியுமே மலப்புரம், காசர்கோடு, கோழிக்கோடு ஆகிய இடங்களில் இருந்தன. சைந்தைம்பட் முஸ்லிம் லீக் தலைவர்களே கவலைப்படுகிறார்கள். ஏனென்றால் தேர்தல்களில் ஓட்டு செய்ய வளைகுடாவிலிருந்து வரும் வாக்காளர்கள் வர முடியாது போரின் காரணமாக. அதனால அது வாக்குப்பதிவையும் தங்கள் வேட்பாளர்களின் வாய்ப்புகளையும் பாதிக்கும் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். முஸ்லிம் லீக் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக கூட்டணியும் பாதிக்கப்படும். அதனால இதை பற்றி நீங்க கவலைப்படுகிறீங்களா? வளைகுடா போரை பற்றி எல்லோரும் கவலைப்படுகிறார்கள். அங்கே எக்கானமி சீர்குலைந்துள்ளது. இன்னைக்கு எங்களுக்கு 2-3 ஹோட்டல்களிலிருந்து உணவு கிடைக்கவில்லை, ஏனென்றால் எரிவாயு இல்லை. பிறகு நாங்கள் ஒரு சிறிய ஹோட்டலுக்கு சென்றோம் மற்றும் உணவை பெற்றோம். அதாவது அங்க அவர்கள் எப்படியோ எரிவாயுவை பெறச் சமாளித்தார்கள். அதனால் அது பாதிக்கிறது. கேரளாவின் எக்கானமியை முற்றிலும் பாதிக்கிறது. அது நிச்சயமாக அந்த சிலர் வர விரும்பினார்கள் மற்றும் ஓட் அவங்களால வர முடியாது, அவங்களால் பயணிக்க முடியாது. இப்போ சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை, விமானங்கள் இயங்கவில்லை. அதனால் அது எங்களை எதிர்கொள்கிறது மற்றும் அது பாதிக்கிறது, எங்களை ஓரளவிற்கு பாதிக்கிறது. வாக்களிக்கும் போது கூட சிலர் கூட சார்ட்டர் விமானங்களை ஏற்பாடு செய்ய திட்டமிடுகிறார்கள். இந்த முறை அது நடக்க போறதா? அவங்க சார்ட்டர் பண்ண போறார்களா? சிலர் அதை செய்ய விரும்பினார்கள். அது நடக்குமா நடக்காதா என்று எனக்கு தெரியாது. சிலர் அப்படி திட்டமிடுகிறார்கள். அதனால் மக்களவை தேர்தலில் உங்கள் வெற்றிக்காக நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். முழுமையான வெற்றி. ஆனால் மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த விடயத்தில் உங்கள் வசதி எப்படின்னு குறைகின்றன. ஆனால் நீங்கள் மீண்டும் வாழ்த்துக்கள். மிகவும் சிறப்பாக செயல்பட்ட உள்ளாட்சி தேர்தல்களை சுட்டி காட்டலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் தரவுகளை பார்த்தால் நீங்கள் உள்ளாட்சி எலெக்ஷன் தேர்தலில் 5% முன்னிலையில் இருந்தீர்கள். ஆனால் வரலாற்று ரீதியாக கடந்த சில தேர்தல்களை பார்த்தால் உள்ளாட்சி தேர்தல், பின்னர் 6 மாதங்களுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் சிபிஎம் 6% உயர்கிறது. மேலும் நீங்கள் சட்ட உள்ளாட்சி தேர்தலிலிருந்து சட்டமன்ற தேர்தல்களுக்கு 2% உயர்கிறீர்கள். அதனால் அவங்களுடைய நிகர 4% அதிகரிக்கிறார்கள். அதனால் நீங்கள் 5% வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க. ஆனால் அவங்க 4% அதிகரிக்க போகிறாங்க. அதனால் இது ஒரு சதவீத வித்தியாசம். இது உங்களுக்கு மிகவும் மிகவும் அபாயகரமானது. இல்லை, எப்பவுமே கேரளா அப்படிதான். 1%, 2% கோவிட் காரணமாக. எப்படி இருந்தாலும் இது நீங்கள் 1% குறைஞ்சிருக்கலாம். இல்லை, ஜெயிப்பதும் தோற்பதும் எப்போதுமே 1%, 2% தான். அது எப்போதுமே அப்படிதான். கடைசியாக அது 4% ஆனது கோவிட் சூழ்நிலை காரணமாகத்தான். அதனால இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட எலெக்ஷன். 5 பேருக்கு மேல் தங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது, கேம்பெயினும் கிடையாது. இல்லைன்னு நாங்கள் ஒரு கேடர் பார்ட்டியில், அது உங்களுக்கு தெரியும், சிபிஎம் மற்றும் ஆர்எஸ்எஸ் ஒரு கேடர் அமைப்பு. அவங்களால் அதை செய்ய முடியும். ஆனால் நாங்கள் ஒரு கேடர் பார்ட்டி இல்லை. அது எங்களை ரொம்ப பாதிச்சது. கடந்த கோவிட் சூழல் எங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தி உள்ளது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கேம்பெயின் தாமதமாக தொடங்குவதும் இந்த இடைவெளி மிக குறைவாக இருப்பதாலும் L.DF அதன் வேட்பாளர்களுடன் மிக முன்னதாகவே களமிறங்கியது. உங்களுக்கு சில உள் பிரச்சனைகள் இருந்தன. அதன் காரணமாக உங்கள் தாமதம் ஏற்பட்டது. இது ஒரு எலெக்ஷன் ஆகும். அதை நீங்கள் வின் செய்ய மிகவும் ஆவலாக இருக்க வேண்டும். மற்ற நேரங்களை விட குறிப்பாக நீங்கள் என்ன சிறப்பாக செய்கிறீர்கள்? நீங்களே 1 முதல் 2% என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்கள் வெற்றியை உறுதி செய்ய நீங்கள் கொடுக்கும் குறிப்பிட்ட உந்துதல் என்ன? இந்த வெற்றி காங்கிரசுக்கு மிகவும் முக்கியமானது. கேரளாவில் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாததால் மட்டுமல்ல, நாடு முழுவதும் நீங்கள் இழந்து வரும் தடம் காரணமாகவும். கேரள எலெக்ஷன் நிச்சயமாக இந்தியாவில் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு வழியை காட்டும். நிச்சயமாக நீங்கள் சரியாக சுட்டிக்காட்டியபடி வரும் நாட்களில் மோடிக்கு எதிராக போராட இது எங்களுக்கு உதவும். அது உண்மைதான். பாருங்கள், எங்கள் உள் பிரச்சனை என்று நீங்கள் சொல்வது சரியல்ல. இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. கேரளாவில் கிளர்ச்சி வேட்பாளர்கள் யாரும் இல்லை. ஆனால் சிபிஎம்மில் 4 அல்லது 5 பேர் நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் கூட்டணி கட்சிகளிடையே, UDF கூட்டணி கட்சிகளிடையே எங்களின் தொகுதி பங்கீடு மிகவும் சுமூகமாக இருந்தது.
பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு செய்தி கூட வரவில்லை. அவங்க எம்பட்பிக்கள் போட்டியிட விரும்பினார்கள். இரண்டாவது பகுதி நேரம் அதுதான் யுடிஎஃப் ஒருங்கிணைந்து இருந்தது. சில MAT.Bக்கள் போட்டியிட விரும்பினார்கள். ஆனால் பார்ட்டி ஒரு முடிவை எடுத்துவிட்டது. எந்த M.Pக்களும் போட்டியிட மாட்டார்கள். ஏனென்றால் பிறகு இன்னொரு எலெக்ஷன் வரும், தலைவலி வரும், கருவூலம் நெருக்கடியில் இருக்கும். அதனால் நாங்கள் எதிலும் போட்டியிடப் போவதில்லை, M.Pக்களுக்கு எந்த தொகுதிகளையும் வழங்கப் போவதில்லை என்று நினைத்தோம். மேலும் தொகுதிகள் முடிவு செய்யப்பட்ட போது நாங்கள் அதை முன்பே செய்திருந்தோம். ஏனென்றால் எலெக்ஷன் இப்படி இருக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. மிகவும் துரதிருஷ்டவசமானது. எங்களுக்கு சிறிதும் நேரம் இருக்கவில்லை. 2 நாட்கள் முஸ்லிம் பண்டிகை, இந்த ஈத் இருந்தது. இப்போ 5 நாட்கள் ஈஸ்டர் வாரம் இருக்கிறச்சு. அதனால் கேம்பெயினுக்கு நேரம் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது. 6 நாட்கள். அது உங்களை கொஞ்சம் பாதிக்குது. இல்லை, அது எங்களை பாதிக்கல. எல்லா புதிய வேட்பாளர்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இன்னும் நேரம் இருக்கிறது. மேலும் NMM மக்கள் களத்தில் இருக்கிறார்கள். பார்ட்டி அங்கே வேலை செய்கிறது இல்லையா? வேட்பாளர்கள் புதியவர்கள், ஆனால் பார்ட்டி அங்கே வேலை செய்கிறது. மற்ற மாநிலங்களைப் போலல்லாமல் இங்கே எங்களிடம் பார்ட்டி அமைப்பு உள்ளது. பார்ட்டி போராடுகிறது. என்னால் மாநிலத்தின் எந்த பகுதியிலிருந்தும் போராட முடியும். பார்ட்டி அங்கே இருக்கிறது. பார்ட்டியால் முடியும். நான் கோட்டயத்திலிருந்து ஒரு M.P.யாக இருந்தேன். அங்கு நான் வாழ்ந்ததே இல்லை. பார்ட்டி இருக்கிறது. அதனால் அவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் என்னை அங்கிருந்து தேர்ந்தெடுத்தார்கள். பார்ட்டி போராடுறார். அதனால அதில் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் அது பிஜேபியின் ஒரு திட்டமாக இருந்தது. அதாவது அசாம், பாண்டிச்சேரி மற்றும் கேரளாவில் எங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அவர்கள் உடனடியாக தேர்தலை நடத்திவிட்டார்கள். மேலும் பாண்டிச்சேரி மற்றும் அசாம் மற்றும் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் 2 மாதங்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். வைஷ்ணவ், கேரளா மற்றும் தமிழ்நாடும் கூட. எனவே இது எங்களிடம் செய்யப்பட்ட இது ஒரு தந்திரம். அதனால் தலைவர்களால் இங்கே வர முடியாது. இப்போது ராகுல் காந்தியால் 2 நாட்களுக்கு மட்டுமே வர முடியும். இப்போது நாங்கள் இன்னும் 2 நாட்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் அதை சமாளிக்க முயற்சிக்கிறார். எனவே இது எலெக்ஷன் ஆணையரால் செய்யப்பட்டது. அவரை கேரளாவிற்கு தெரியாது. அவர் கேரளா கேடரை சேர்ந்தவர். ஈத் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். இங்கே இந்த புனித வாரம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அவர் அப்படி பெஞ்சிருக்க கூடாது. இப்படி செய்ய சொல்லி பாஜக அவரை நிர்பந்தித்திருக்கலாம். ஆனால் இன்னும் எங்கள் ஆட்கள் களத்தில் இருக்கிறார்கள். லைங்கட்டம் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறோம். இல்லை, களத்தில் ஆட்கள் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் குறுகிய கால அவகாசம் இருப்பதாலும் மற்ற கட்சிகளுக்கு தொண்டர்கள் இருப்பதாலும் அவர்கள் வாக்குச்சாவடிகளில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆட்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். நீங்கள் ஃபங்க்ஷன் தலைவர்களை கொண்ட ஒரு பார்ட்டி, பாக்கி உங்கள் களபலம் மற்ற 2 கட்சிகளைப் போல சிறப்பாக இல்லை. அப்படின்னாலே எலெக்ஷன் அன்னி அது உங்களை பாதிக்குமா? இல்லை, ஏனென்றால் வாசுஜி, கேரளாவில் எங்களுக்கும் ஒரு செமி கேடர் அமைப்பு உள்ளது. மற்ற மாநிலங்களைப் போலல்லாமல் இங்கே எங்களுக்கு ஒரு செமி கேடர் அமைப்பு உள்ளது. பார்ட்டி பூத் மட்டத்திலும் உள்ளது. அதனால தான் திருத்தம் என்பது இங்கே ஒரு பிரச்சனையாக ஆகவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு பூத்திலும் எங்கள் ஊழியர்கள் இருக்கிறார்கள். சார், அது இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. மற்ற மாநிலங்களான UP, உத்தரப்பிரதேசம், அசாம் போன்றவற்றைப் போல ஒரு முழுமையான நீக்கம் இல்லை. இங்கே இது ஒரு இல்லை. எல்லா இடங்களிலும் எங்களுடைய பூத் நபர் அங்கே இருப்பார் மற்றும் பூத் லெவல் ஏஜென்ட்கள் BLA அங்கே இருப்பார்கள். எனவே எங்களுடைய பூத் நபரும் BLAவும் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அதனால தான் எலெக்ஷன் கமிஷனரால் இங்கே கேரளாவில் எதுவும் செய்ய முடியாது. ஜாக், யாரோ சொன்னது போல பணம், மீடியா, பலம் ஆகிய 3 Mகளின் போரில் யார் வெற்றி பெறுகிறார்கள்? LDF அது UDF என்கிறது, UDF அது LDF என்கிறது, BJP LDF மற்றும் UDF என்கிறது. ஐசன்டிஆர்சி முதலிடத்தில் இருக்கிறாங்க. இந்த 3 விஷயங்களும் CPM இடம் உள்ளன. அவர்களிடம் போதுமான பணம் உள்ளது. அவர்கள் வைத்திருந்த விளம்பர பலகைகளை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒரு ஏழை பார்ட்டி. 10 ஆண்டுகளாக நாங்கள் ஆட்சியில் இல்லை. 19 ஆண்டுகளாக டெல்லியில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். ஆகவே CPM பிரச்சாரம் செய்யும் விதத்தை பாருங்கள். எல்லா இடங்களிலும் முதலமைச்சரின் புகைப்படமும் அவர்களின் விளம்பர பதாகைகளும். எங்களிடம் விளம்பர பதாகைகள் இல்லை, எங்களிடம் பணம் இல்லை. ஆனால் மக்கள் இதையெல்லாம் மீண்டும் உணர்வார்கள். எலெக்ஷன் அறிவிப்புக்கு முன்பே அவர்கள் அரசு பணத்தை பயன்படுத்துகிறார்கள்.
அதே விளம்பர பதாகைகள் பார்ட்டி விளம்பர பதாகைகளாக மாற்றப்பட்டன. இப்போது நீங்கள் இதையெல்லாம் பார்க்கலாம், ஆனால் அது ஒரு பொருட்டாக இருக்காது. ஓ, அப்படின்னால் நீங்கள் டர்பியன்ஸ் அவர்கள் தங்கள் கரையை போக்க விரும்பினார்கள், ஆனால் அதனால் அது நடக்காது. உண்மையை சொல்ல போனால் முஸ்லிம் ஓட்டு காரணமாகத்தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள். அவங்க மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 30%, 28% இருக்கிறார்கள். அவங்களிடையே உங்களுக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி கிடைக்கிறது. ஸோ அப்படி என்றால் முஸ்லீம் லீக்கிற்கு அவங்களுக்கு பல அமைச்சர் பதவிகளை கொடுக்க போறீங்களா? மேலும் அவர்களில் ஒருவரை அவர் இந்த துணை முதலமைச்சராக்க போகிறீர்களா? இந்த 2 கேள்விகளுக்கும் முஸ்லிம் லீக் ஏற்கனவே பதிலளித்தது. வெற்றியீடு அவர்கள் பதிலளித்து விட்டார்கள். ஒன்றாவதாக அவர்கள் வைத்திருந்தார்கள். கடந்த முறை அவர்கள் 27 இடங்களை பெற்றார்கள். அவர்கள் மாநிலத்தில் எந்தவொரு இடங்களில் அதிகரிப்பையும் கேட்கவில்லை. இந்த முறையும் அவர்கள் 27 பெற்றார்கள். அவர்களுக்கு 5 அமைச்சகங்கள் கிடைத்தன. நாங்கள் தொடரச் சொன்னோம். அவர்களின் சுப்ரீமோ சொன்னார், தங்கள் கூறுகிறார், நாங்கள் ஒருபோதும் துணை முதலமைச்சர் பதவிக்கு கோரிக்கை வைக்க மாட்டோம். இது மிகவும் தெளிவாக உள்ளது. ஆனால் அது அவங்களுக்கு கொடுக்கிறீர்களா? இல்லை, நாங்கள் அதை பற்றி விவாதிக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் அதை கோர மாட்டோம் என்று கூறினார். நான் இங்க கொடுக்கலாம். இல்லை, அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி என்று எனக்கு தெரியும். இல்லை, எல்லா கேள்விகளும் புத்திசாலித்தனமானவை. இல்லை, அவர்கள் இந்த தொகுதி பங்கீடு மற்றும் பிற விஷயங்களில் வேறு எந்த சலுகைகளையோ அல்லது அவர்களுக்காகவோ கேட்கவே இல்லை. அப்படியானா 10 வருட எல்டிஎஃப் ஆட்சியால் மக்களுக்கு ஏற்பட்ட சோர்வைத்தான் நீங்கள் பெருமளவில் நம்பியிருப்பதாக தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், கடன் சுமை 6 லட்சம் கோடி ரூபாய் பற்றி பேசுகிறீர்கள். அது ஒரு கடனாக எக்கானமி ஆகிவிட்டது மற்றும் பல என்று சொல்லும்போது எல்டிஎஃப் மீது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோர்வை தவிர யூடிஎஃப்க்கு நீங்கள் ஓட் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு சொல்ல நீங்கள் கொடுக்கும் பெரிய உந்துதல் என்ன? இல்லை, எங்களிடம் ஒரு நேர்மறையான செயல் திட்டம் உள்ளது. நாங்கள் தவறான ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஆகியவற்றை மட்டும் நம்பியில்லை. அதே நேரத்தில் நாங்கள் மக்களிடம், இங்கே பாருங்கள், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் என்று கூறுகிறோம். முதலில் நாங்கள் ராகுல் காந்தி மூலம் 5 உத்தரவாதங்களை அறிவித்தோம். 1, அனைத்து பெண்களுக்கும் இலவச பெறுது. 2வது, ஓய்வூதியம் 3000 அல்லது 25 லட்சமாக உயர்த்தப்படும். ஃப்ரீ காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீடு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டம். பிறகு இளைஞர்களுக்கு வட்டியில்லாமல் 5000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய் மற்றும் பள்ளிக்கு செல்லும் பெண்கு குழந்தைகளுக்கு 1000 ரூபாய். அது கர்நாடகா, தெலங்கானா போன்றவற்றில் பலனளித்தது. ஆனால் மீண்டும் அதே விஷயம்தான் வருகிறது இல்லையா? எந்த பார்ட்டியாலும் எடுக்க முடியவில்லை. 6 லட்சம் கோடி கடன் என்று சொல்கிறீர்கள். இருந்த போதிலும் அதை சமன் செய்யாத இது போன்ற நலத்திட்டங்களை அறிவிப்பீர்கள். பாருங்கள், நாங்கள் அறிவித்த 5 உத்தரவாதங்களை பார்த்தால் ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டுமே கருவூலத்திற்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது. ஆனால் நாங்கள் விரிவாக விவாதித்தோம். மேலும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழியை கண்டறிவோம். அதை செய்ய அதிக பிரச்சனை இருக்காது.